சங்கீதம் 104 34வது வசனம். நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாயிருக்கும். நான் கர்த்தருக்குள் மகிழுவேன் என்று கூறுகிறது. இந்த வசனத்தை விளக்குவதற்கு அதன் சூழலையும் ஆன்மீக அர்த்தத்தையும் ஆராய்வோம். சூழல். சங்கீதம் 104 ஒரு புகழ் பாடல் ஆகும். இது கர்த்தருடைய படைப்பின் மகத்துவத்தையும் அவருடைய பராமரிப்பையும் போற்றுகிறது. இந்த சங்கீதத்தின் ஆசிரியர் கர்த்தருடைய படைப்புகளான வானம், பூமி, கடல், உயிரினங்கள் ஆகியவற்றின் அழகையும் ஒழுங்கையும் விவரித்து அவற்றின் மூலம் கர்த்தருடைய மகிமையை உணர்கிறார். இந்த வசனம் ஆசிரியரின் தனிப்பட்ட ஆன்மீக அனுபவத்தையும் கர்த்தரைப் பற்றிய தியானத்தின் இனிமையையும் வெளிப்படுத்துகிறது. வசனத்தின் விளக்கம். நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாயிருக்கும். இங்கு தியானம் என்பது கர்த்தரைப் பற்றிய ஆழமான சிந்தனை, அவருடைய படைப்புகளையும் அவருடைய குணங்களையும் அவருடைய வார்த்தைகளையும் மனதில் நினைத்து புரிந்துகொள்ளும் செயலை குறிக்கிறது. இந்த தியானம் இனிது, ஸ்வீட் ஆஃப் பிளசன்ட் என்று விவரிக்கப்படுகிறது. இது ஆன்மீக ரீதியில் மகிழ்ச்சியையும் அமைதியையும் ஆழமான திருப்தியையும் அளிக்கிறது. கர்த்தரைப் பற்றி சிந்திப்பது ஆசிரியருக்கு இன்பமாகவும் மனநிறைவை தருவதாகவும் இருக்கிறது. நான் கர்த்தருக்குள் மகிழுவேன். இந்த பகுதி கர்த்தருடனான உறவின் மூலம் வரும் உண்மையான மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறது. கர்த்தருக்குள் என்ற வார்த்தை கர்த்தருடைய இருப்பிலும் அவருடைய பிரசன்னத்திலும் மகிழ்ச்சியை காண்பதை குறிக்கிறது. இது ஒரு ஆழமான ஆன்மீக இணைப்பு. இதில் கர்த்தருடைய அன்பு, கிருபை மற்றும் மகத்துவத்தை உணர்ந்து மகிழ்கிறார். ஆன்மீக பயன்பாடு. தியானத்தின் முக்கியத்துவம். இந்த வசனம் கர்த்தரைப் பற்றிய தியானத்தின் மூலம் ஆன்மீக வாழ்க்கையில் ஆழமான இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் அனுபவிக்க முடியும் என்பதை உணர்த்துகிறது. கர்த்தருடைய வார்த்தையையும் அவருடைய படைப்புகளையும் தியானிப்பது நம்மை அவருடன் நெருக்கமாக்குகிறது. கர்த்தரில் மகிழ்ச்சி. உலக இன்பங்கள் தற்காலிகமாக இருக்கலாம், ஆனால் கர்த்தரில் காணப்படும் மகிழ்ச்சி நிலையானது மற்றும் ஆழமானது. இது நம்முடைய கவலைகளையும் சோதனைகளையும் மீறி கர்த்தருடைய பிரசன்னத்தில் அமைதியையும் மகிழ்ச்சியையும் தருகிறது. வாழ்க்கையில் பயன்பாடு. இந்த வசனம் நாம் அன்றாட வாழ்க்கையில் கர்த்தரை தியானிக்கவும் அவருடைய நன்மைகளுக்கு நன்றி செலுத்தவும் அவரில் மகிழ்ச்சி காணவும் ஊக்குவிக்கிறது. இது ஒரு நடைமுறை அழைப்பு, நம்முடைய எண்ணங்களையும் இதயத்தையும் கர்த்தரை நோக்கி திருப்புவதற்கு. முடிவு. சங்கீதம் 104:34 கர்த்தரைப் பற்றிய தியானம் மற்றும் அவருடனான உறவு மூலம் கிடைக்கும் ஆழமான மகிழ்ச்சியை வலியுறுத்துகிறது. இது நம்மை கர்த்தருடைய மகத்துவத்தையும் அவருடைய படைப்புகளையும் அவருடைய அன்பையும் தியானிக்க ஊக்குவிக்கிறது. இதனால் நாம் அவரில் உண்மையான இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் காண முடியும்.